மேலும் 3 உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை கைப்பற்றிய என்பிபி. செம்மணி மனித புதைகுழி அகழ்விற்கு யாழ் பல்கலை மாணவர்களையும் ஈடுபடுத்த நடவடிக்கை. அனுரவின் அதிரடி, விரைவில் சிக்கப்போகும் நாமல் மற்றும் யோசித. 3 லட்சத்தை தொடும் தங்கத்தின் விலை, அதிர்ச்சியில் மக்கள். மீண்டுமா ஏர் இந்தியா விமானம் நடுவானில் கோளாறு, அதிர்ச்சியில் பயணிகள். தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி இன்று மற்றொரு நகர சபை மற்றும் 2 பிரதேச சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ரத்தினபுரி மாநகர சபை மற்றும் தம்புள்ளை மற்றும் கல்பட்டி பிரதேச சபைகளின் அதிகாரத்தையே இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. இன்று இடம்பெற்ற ரத்தினபுரி மாநகர சபையின் மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான இரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் KADRஐ கட்டும் கம்பல 14 வாக்குகளை பெற்று மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி மேயர் வேட்பாளர் 12 வாக்குகளை பெற்றார். அதேபோன்று தம்புள்ளை பிரதேச சபையின் தலைவராக இரகசிய வாக்கெடுப்பில் 15 வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் WM திலகரத்ன தேர்ந்தெடுக்கப்பட்டார். எதிர்க்கட்சியில் இருந்து 2 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் அதில் பொதுஜன ஐக்கிய முன்னணி வேட்பாளர் 6 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் 5 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர். கல்பட்டி பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் அப்துல் சர்தார் முகமது ரிகாஸ் இன்று நியமிக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் 16 வாக்குகளை பெற்றதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட முகமது ஆசிக் 15 வாக்குகளை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான பகுதியில் மனித புதைகுழி காணப்படும் நிலையில் முதல்கட்ட அகழ்வு பணிகளில் 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அந்நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 45 நாட்களுக்கு மேற்கொள்ள யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்றதும் எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்த முகமாக அதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரியினால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் நாமல் ராஜபக்ஷ மற்றும் யோசித ராஜபக்ஷ ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டம் அதிபர் திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன. அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதுதான் கடைசி படி. அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது. அரசு நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும். இப்போது ஹெகலிய ரம்புக்வெல்ல மெர்வின் சில்வாவின் விசாரணை முடிவுக்கு வருகிறது. குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும். இந்நிலையில் கிறிஷ் பரிவர்த்தனை தொடர்பாக நாமலுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது. ஜோசிதவிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள். அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி என தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 10,32,398 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்கம் கிராம் 36,420 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன்
2,91,350 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்கம் கிராம் 33,390 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 2,67,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 31,870 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,54,950 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளை பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் 6 கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். குறித்த விடயத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். தம்புள்ளை பிரதேச சபையின் முதல்வர் மற்றும் உபத்தலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முகாமைத்துவ குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் தீர்மானத்திற்கமைய செயற்படாத காரணத்தினால் தம்புள்ளை பிரதேச சபை உறுப்பினர்களில் 6 கட்சி உறுப்புரிமை உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஹாங்காங்கிலிருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் 241 அப்பாவி பயணிகள் உயிரிழந்தனர். இந்த விபத்து உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விமானத்தில் பயணிப்பவர்கள் அதிர்ச்சியிலும் பயத்திலும் உள்ளனர். இந்த நிலையில் ஹாங்காங்கில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. நடுவானில் பறந்தபோது விமானி தொழில்நுட்ப கோளாறை கண்டறிந்த நிலையில் மீண்டும் விமானத்தை ஹாங்காங்கிற்கு திரும்பியுள்ளார். கோளாறு ஏற்பட்ட போயிங் ட்ரீம்லைனர் விமானத்தை பணியாளர்கள் ஆய்வு செய்து வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை சமீபத்தில் விமான விபத்துக்கள் அதிகமாக நடைபெற்று வருவதால் விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் தொடர்ந்து அச்சத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் திடீரென மயங்கி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சுன்னாகம் கிழக்கு காளி கோவில் வீதியடியைச் சேர்ந்த தெய்வேந்திரம் கோபிநாத் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த 14ஆம் திகதி உணவருந்திவிட்டு இருந்தவேளை நெஞ்சுவலி ஏற்பட்டது. இந்நிலையில் வீட்டு முற்றத்திற்கு வந்தவேளை திடீரென மயக்கமுற்று கீழே விழுந்துள்ளார். பின்னர் அவசர நோயாளர் காவு வண்டியை அழைத்த வேளை அவ்விடத்திற்கு வந்த அவசர நோயாளர் காவு வண்டியில் இருந்த பணியாளர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்து திரும்பி சென்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் அவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார்.